எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை எல்லாரையும் இயேசுவை தேடி என்ற இந்த ப்ரோக்ராமுக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய தலைப்பு ஆகஸ்ட் 1, 2024 சோ வாட், அதனால் என்ன. எனக்கு தெரிந்த ஒரு போதகர் ஒரு வேத வசன பகுதியை எடுத்து படித்துவிட்டு அது என்ன சொல்கிறது என்றும் அதன் அர்த்தத்தையும் தெளிவாக விளக்கி தனது செய்தியை தொடங்குவார். பின்னர் தான் வாசித்த பகுதி என்ன என்று சொல்லிவிட்டேன், அதன் அர்த்தத்தையும் சொல்லிவிட்டேன். இப்போது கேள்வி என்னவென்றால், அதனால் என்ன, சோ வாட். இந்த போதகர் தன் மக்கள் அந்த பகுதியில் என்ன சொல்கிறது என்பதை அறிந்தால் மட்டும் போதாது, அதில் அவருக்கு திருப்தி வருவதில்லை. மேலும் அவர்கள் அதை தங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதனால்தான் சோ வாட் என்று கேட்கிறார். எசேக்கியேல் 33:31 இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசியிடம் இவ்விதமாக கூறுவதை நாம் வாசிக்கலாம். அவர்கள் உன் முன் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனால் அவைகளின்படியோ செய்கிறதில்லை. எனவே வேத வசனத்தை நாம் வாசிக்கும் போது நமக்கு உதவியாக இருக்கும் என்பதற்காக இந்த கீழ்க்கண்ட 3 கேள்விகளை கொடுத்துள்ளேன். முதல் கேள்வி என்னன்னு பார்த்துடலாமா? இந்த சத்தியம், இந்த உண்மை என் வாழ்க்கைக்கும் சூழ்நிலைக்கும் எவ்வாறு பொருந்துகிறது? இரண்டாவது கேள்வி, இந்த சத்தியத்தின் அடிப்படையில் நான் என் வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும்? மூன்றாவது கேள்வி, இந்த சத்தியத்தை என் வாழ்க்கையில் பயன்படுத்த நான் என்ன நடைமுறை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும்? அடுத்த முறை நீங்கள் உட்கார்ந்து வேத வசனத்தை வாசிக்கும் போது இந்த கடைசி செய்ய வேண்டிய கேள்வியை உங்களை நீங்களே கேட்க மறக்காதீங்க. நீங்க படித்ததை நடைமுறைப்படுத்துங்க. இப்போ ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாம். நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த கேட்ட சத்தியத்திற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாங்கள் வாசிக்கிற பகுதிகளிலிருந்து நீங்க என்ன பேச விரும்புறீங்க, நீங்க எங்களோடு கூட என்ன இடைப்படுறீங்க, அதை நாங்க அப்படியே கேட்டுட்டு விட்டு விடாதபடிக்கு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா. கீழ்ப்படிய கிருபையை தாங்க. இயேசுவின் மூலமே ஜெபம் கேளோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த குறுஞ்செய்தியை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்றேன். இது நான்சி டிமாஸ் வால்கமுத் என்பவருடைய சீக்கிங் ஹிம் ப்ரோக்ராம்ல இருந்து எடுக்கப்பட்டது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.